Hello everyone. Welcome to Professor Academy. Good evening to all. So I welcome you all to yet another session of this free class. So we are discussing some important topics from PGTRB computer instructor, right? So அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் 2 டேஸ்ல டிபிஎம்எஸ்ல இருந்து ஒரு டாபிக் தென் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்து ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டுடே we are going to learn something about computer system architecture. Yes. Good evening to all. Yeah. So as you already know, கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்லியர் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருந்துச்சு. சிலபஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து யூஜிசி நெட்ல இருக்கிற சில டாபிக்ஸ் வந்து அப்படியே வந்து இதுல கவர் பண்ணியிருக்காங்க. பட் நாட் எக்ஸாக்ட்லி த கம்ப்ளீட் ஹோல் திங் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுல பைப் லைனிங் கான்செப்ட்ஸ் அப்புறம் அதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்லாம் வரும். அதெல்லாம் இதுல இன்க்ளூட் பண்ணல. அது பைப் லைனிங் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. ரெஸ்ட் ஆஃப் தி பார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு செப்பரேட் யூனிட்டா இருந்துச்சு. அதையுமே வந்து நெட் எக்ஸாமுக்கு உள்ள சிலபஸ்ல வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து மர்ஜ்ட் வித் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் இருக்கும். ஸோ சேம் வேல இங்கேயுமே டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சரோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம செப்பரேட்டா அந்த யூனிட் இப்போ இல்லை. ஸோ யூனிட் 1 வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் மட்டும்தான் நமக்கு இருக்கு. ஸோ இதுல இந்த நம்பர் சிஸ்டம், பூலியன் அல்ஜிப்ரா, அப்புறம் டிஜிட்டல் லாஜிக் சர்க்கிட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ், இது கம்ப்ளீட்டா வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ மோஸ்ட்லி டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல என்னென்ன பார்ப்போம் அதே தான் இங்க கொஞ்சம் எலாபரேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் அது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க சீக்வென்ஷியல் சர்க்கிட்ல. ஆனா தே வில் பி ஆஸ்கிங் கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை செக் பண்ணீங்கன்னா தெரியும். மல்டிப்ளெக்ஸஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, டிகோடர்ஸ்ல இருந்து கேட்டிருப்பாங்க, ஈவன் கவுண்டர்ஸ்ல இருந்து கூட கொஸ்டின்ஸ் தே ஹேவ் ஆஸ்ட். பட் அது வந்து சிலபஸ்ல கொடுத்துல. பட் இப்போ வந்து ஒரு கிளாரிட்டியோட சிலபஸை கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் 3 டாபிக்ஸ் தட் இஸ் நம்பர் சிஸ்டம், பூலியன் அல்ஜிப்ரா, அப்புறம் டிஜிட்டல் லாஜிக் சர்க்கிட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் ஃப்ரம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் டிசைன். இது வந்து நமக்கு ஆல்ரெடி இருந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்ல தான். இப்போ இதுல வந்து இன்னும் அடிஷ்னலா வந்து இந்த மெமரி ஹைரார்கி இதெல்லாம் கொஞ்சம் எலாபரேட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரோக்ராமிங் த பேசிக் கம்ப்யூட்டர்ஸுமே வந்து கொஞ்சம் நியூ தான். மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளர், ப்ரோக்ராம் லூப்ஸ், சப் ரொட்டீன். ஸோ யூஸ்வலாகவே வந்து இப்போ யூஜிசி நெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் பார்ட்ல இருந்து அவ்வளோலாம் கொஷின்ஸ் லைக் மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது வந்து நம்ம காமனாகவே படிப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கலாம். தென் மோஸ்ட் ஆஃப் தி கொஷின்ஸ் அட்லீஸ்ட் ஒரு கொஷின் வந்து இந்த சிஸ்க் கைண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் தியரி பார்ட்டு தான். பட் வந்து மைக்ரோ ஆப்ரேஷன்ஸ் ஆர் மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான கொஷின்ஸ் கூட வந்து தே கேன் ஆஸ்க். தென் இந்த ஏரியால இன்புட் அவுட்புட் ஆர்கனைசேஷன்ஸ்ல வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வந்து இதோட பார்ட்டு தான். பட் யூஸ்வலி அந்த ஏரியாலேருந்து கொஷின்ஸ் இருக்காது. மோஸ்ட்லி கொஷின்ஸ் கேன் பி ஃப்ரம் டேட்டா அந்த அசிங்க்ரோனஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர், தென் ப்ரையாரிட்டி இன்டரப்ட்ஸ் பற்றி, தென் டிஎம்ஏல வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஸோ யூ கேன் ஹாவ் கொஷின்ஸ் ஃப்ரம் டிஎம்ஏ. தென் மெமரி ஹைரார்கி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த டெஃபினெட்லி தேர் வில் பி 1 or 2 கொஷின் ஃப்ரம் மெமரி. ஸோ மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெமரி, ஆக்சிலரி மெமரி, அசோசியேட்டிவ் மெமரி, கேட்ச் மெமரி. ஸோ இந்த இடத்துல வெரி இம்பார்ட்டன்ட்லி மெயின் மெமரியை பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் கேட்ச் மெமரி வந்து பிளேஸ் எ மேஜர் ரோல். இங்க வந்து யூஜிசி நெட் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். மேக்னெட்டிக் டிஸ்கை பத்தி கூட நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்ல படிப்போம். அது இங்க கொடுக்கல. அண்ட் ஸ்பெசிஃபிக்லி பைப் லைனிங் அதையுமே இங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப எலாபரேட்டா அப்படின்லாம் சொல்ல முடியாது. 2 யூனிட்டா இருந்ததை ஒரு யூனிட்டா மர்ஜ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ நம்ம இன்னைக்கு எதை ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பி லேர்னிங் சம்திங் அபவுட் கேட்ச் மெமரியை பத்தி பார்க்கலாம். மெமரியை பத்தியும் கொஞ்சம் ஐடியா எடுத்துக்கிட்டு கேட்ச் மெமரி, அப்புறம் மெமரி ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி இருக்கும், அப்புறம் கேட்ச் மேப்பிங் டெக்னிக்ஸ். ஸோ மோரோவர் கொஞ்சம் விச் வாஸ் நாட் ப்ரீவியஸ்லி தேர் இன் யுவர் சிலபஸ் அதை வந்து கொஞ்சம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த கிளாஸ் I would like to start the class with this quote, like start by doing what's necessary,
then do what's possible and suddenly you are doing the impossible இல்லையா? So what is necessary? So இப்போதைக்கு நம்மளுடைய focus வந்து complete to become an government teacher, right? PGTRB வந்து crack பண்ணணும். So that is the only focus we are having. So then do what's possible ன்றப்ப see நான் ஆல்ரெடி எப்பவுமே சொல்ற ஒரே விஷயம் தான், ஹூசோ எவர் நீங்க இந்த கோர்ஸை ஜாயின் பண்றீங்க, அகாடமி ஜாயின் பண்றீங்க, இல்ல செல்ஃபா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க, எது வேணா இருந்துட்டு போட்டோம், யூ ஷுட் ஸ்டார்ட் வித் யுவர் நோன் திங். உங்களால எது முடியும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட். இப்போ எப்பவுமே வந்து சிலபஸ்க்கான பர்பஸ் என்ன, ஒரு 10 யூனிட் இருக்கு, சரி இந்த 10 யூனிட்ல எனக்கு பிஹெச்பி தெரியாது, ஸோ டு நாட் ஸ்டார்ட் வித் பிஹெச்பி. கண்டிப்பா பிஹெச்பியோட ஸ்டார்ட் பண்ணாதீங்க. தட் வில் லைக் உங்களுடைய மோட்டிவேஷன் லெவல்ல குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றப்ப விச் இஸ் நோன் டு யூ, அந்த நோன்லயே சில விஷயம் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் மறந்துருப்போம், சில விஷயம்லாம் அதெல்லாம் ப்ரஷ் அப் பண்ணி அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். எப்பவுமே நோன் திங்கை வந்து இன்னும் பெட்டரா ஸ்ட்ராங்கா பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுடைய ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எப்பவுமே ஜஸ்ட் அன்னோனே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறது. வென் யூ ஸ்டார்ட் டூயிங் த பாசிபிள் திங்ஸ், அப்போ ஆட்டோமேட்டிக்லி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து இம்பாசிபிள் திங்ஸும் வந்து இட் வில் ஹேப்பன் பை இட் செல்ஃப். ஸோ கிராஜுவலி உங்களுடைய லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிறப்ப அப்புறம் வந்து அன்னோனுக்கு நோன் டு அன்னோன் டிராவல் பண்றப்ப யூ வில் பி ஈஸிலி ஏபிள் டு கவர் த திங்ஸ். ஃபைன். ஸோ I will start today's session about the Gandhi ma'am, total syllabus materials needed ma'am. Yeah ma'am, it will be provided. Threads from Reshma Monik ma'am. Okay. Sure, your request will be considered. Fine. So just I'll give an idea about the memory hierarchy. Memory வந்து அதோடைய ஹைராரிக்கி பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே நம்ம மெமரின்னு சொல்றோம். பட் வை வி ஆர் நாட் யூசிங் எ சிங்கிள் கைண்ட் ஆஃப் மெமரி? நம்மளுடைய சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு, கேட்ச் மெமரி இருக்குன்னு சொல்றோம், ரேம் மெயின் மெமரி இருக்குன்னு சொல்றோம், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்கும், ரிமோட் செகண்டரி ஸ்டோரேஜ். ஏன் வந்து நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரி யூஸ் பண்றோம்? வை கான் வி யூஸ் அ சிங்கிள் மெமரி? சரி, நான் வெறுமே ரெஜிஸ்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்றேன் போதுமானது அப்படின்னா that plays a key role like காஸ்ட்டும் இருக்கணும் and speed. ஓகே. ஸோ வென் யூ கோ ஃபார் இப்போ ரெஜிஸ்டர்ஸ்னா ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். ரெஜிஸ்டர்ஸ் தான் இப்போ இந்த பிராமிட்ல வந்து ஹைராரிக்கியில் வந்து மோஸ்ட்லி இந்த கொஷின் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. விச் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ஸ் ஆர் த ஃபாஸ்டஸ்ட் மெமரி பிகாஸ் தேர் வில் பி ரெஜிஸ்டர்ஸ் வந்து சிபியூ வித்தின் இருக்கும். சி திஸ் இஸ் ஜஸ்ட் 1 hour செஷன்ன்றதுனால எலாபரேட்டாக ஃப்ரம் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் நான் கொண்டு வரல. ஸோ தட் இன்ட்ரோடக்ஷன்னா வந்து எல்லாருக்கும் ரொம்ப பேசிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாட் I aim is you learn something new, something important from this. ஓகேவா? ஸோ அதனால அதுக்கு முன்னாடி ரெகுலர் கிளாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் இருக்கும். ஸோ மெமரி, சிபியூன்னா என்ன, சிபியூக்குள்ள என்னென்ன இருக்கும் எல்லாமே படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா there will be a small memory within the CPU. அதுதான் வந்து நம்மளுடைய ரெஜிஸ்டர்ஸ். ஸோ அது வந்து எப்பவுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரெஜிஸ்டரோடைய சைஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும், ரொம்ப ஹியூஜ் சைஸ்லாம் இருக்காது. ஏன்னா இட் இஸ் காஸ்ட்லி. ரெஜிஸ்டர் வந்து ரொம்ப இருக்கிறதுலே அதுதான் காஸ்ட்லி. ஸோ யூ கேன் சி நான் இங்கே ஆரோ போட்டிருக்கோம். தட் இஸ் இந்த ஹைரார்கியில் வந்து டாப் மோஸ்ட் வர்றப்ப சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்கும், ஃபாஸ்டாக இருக்கும் அண்ட் காஸ்ட்லியராக இருக்கும். காஸ்ட்லி. ஸோ எனக்கு சில மெமரி வந்து ஃபாஸ்ட்டாகவும் வேணும், காஸ்ட் பேலன்ஸ் பண்ணும். நான் எனக்கு டெராபைட் பென்டாபைட் அந்த அளவுக்கு டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு வெறுமே ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணனா இட் வில் பி மச் மோர் காஸ்ட்லி. என்னால் அஃபோர்டே பண்ண முடியாது. வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால தான் காம்பினேஷன்ஸ் ஆஃப் தீஸ் மெமரி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரி, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ் பண்ணக்கூடிய டேட்டாவை வந்து நான் ரெஜிஸ்டர்ஸில் வச்சுக்கிறேன், ரிமைனிங் வந்து கேட்சில், தென் மெயின் மெமரியில் அப்படின்றது நான் டிவைட் பண்ணி வச்சுக்கிறேன். இல்லை எனக்கு ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து எப்போ தேவையோ அங்கேருந்து எடுத்துப்பேன், அப்போ வந்து நான் அதை செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸில் லோக்கல் டிஸ்கில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ கிராஜுவலாக நீங்கள் டாப் டு பாட்டம் ட்ராவல் பண்ணுறப்ப மெமரி சைஸ் வந்து லார்ஜராக இருக்கும், அதே மாதிரி ஸ்லோவாக இருக்கும் அண்ட் சீப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ கேட்ச் வந்து இங்கே வந்து யூ கேன் சி 3 levels ஆஃப் கேட்ச் கொடுத்துருக்காங்க, L1, L2, L3. L ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லெவல்ஸ்,
level. 3 levels of catch. இப்போலாம் வந்து mandatory 3 levels இல்லைனா அட்லீஸ்ட் மினிமம் 2 levels of catch இருக்கும். ஒன்று வந்து வித்தின் CPU கூட இருக்கலாம், ஒன்று அவுட்டு. கேட்ச் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் மெமரி தான் நம்மளுடைய ரேம். மோஸ்ட்லி ஜென்ரல் டேர்மில் ரேம் தான் வந்து ரேண்டம் ஆக்சஸ். சி மெமரி பற்றி பேசணும்னா இந்த ஒன் hour செஷன் பத்தாது. ஓகே, ஐ கேன் எக்ஸ்பிளைன் மச் அபவுட் த மெமரி இன் டீட்டெயில். ஓகே ஃபைன். ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் அன் இன்ட்ரடக்ஷன், ஜஸ்ட் ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. தென் அதை பற்றி பார்க்கணுன்னா வில் ஹாவ் சம் டிஃப்ரெண்ட் செஷன். இதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். So basically, you know, there are two types of memory, RAM and ROM இல்லையா? So ROM பத்தி நம்ம இங்க வந்து பேசல. So ROM வந்து like பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சிஸ்டம்ல லோட் பண்றதுக்கான தேவையானது, தட் இஸ் நான் வாலட்டைல், அதெல்லாம் வந்து ரோம்ல இருக்கும். பட் மெயின் மெமரி வந்து இட்ஸ் வாலட்டைல் மெமரி. அது வந்து நமக்கு ரேம். ரேமுவே ரெண்டு டைப்பா இருக்கு, தட் இஸ் DRAM அண்ட் SRAM, டைனமிக் ரேம் அண்ட் ஸ்டாட்டிக் ரேம். ஸோ அதுக்கான டிஃப்ரென்சஸ்லையும் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. டைனமிக் ரேமுக்கும் ஸ்டாட்டிக் ரேமுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ தட் ஆல்சோ வில் லேர்ன் லேட்டர். As of now, just know catch memory ன்னு ஒன்று இருக்கு. Catch வந்து it acts as intermediate between main memory and CPU. CPU ஓகேவா? CPU தான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணும். அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து மெயின் மெமரியிலேருந்து ஒன்னொன்னையும் லைக் வேர்ட் பை வேர்ட் தான் ஃபெச் பண்ணுவோம்னு சொல்லுவோம் CPU. அதை ரிக்வெஸ்ட் பண்ணுற வேர்டை வந்து ஒரு தடவை மெயின் மெமரியிலேருந்து கொண்டு போகணும்னா மெயின் மெமரி வந்து ஸ்லோவாக இருக்கும். ப்ராசஸர் ஸ்பீடோட மெயின் மெமரி ஸ்பீட் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதுக்கு அந்த ஸ்பீட் மிஸ்மேட்சை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கேட்சை யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்பீட் மிஸ்மேட்சை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கேட்சை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கேட்ச். இதில் வந்து ரிக்வயர்ட் வேர்டு இல்லைன்னா இதில் சர்ச் பண்ணோம், இதுலேயும் இல்லைன்னா இங்கே சர்ச் பண்ணோம், இங்கே இல்லைன்னா மெயின் மெமரிலேருந்து கொண்டு போவோம். ஸோ செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் மெமரின்னு பார்த்தீங்கன்னா கேட்ச், தென் தேர்ட் வந்து மெயின் மெமரி, அதுக்கப்புறமா நம்மளுடைய லோக்கல் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ், ஹார்ட் டிஸ்க் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் லோக்கல் ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய கிளவுட் ஸ்டோரேஜ், எவ்ரிதிங். ஓகே, எவ்ரிதிங் வந்து கிளவுட் ஸ்டோரேஜில் வந்து நம்ம நிறைய இப்போ கிளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய ரிமோட் செகண்டரி ஸ்டோரேஜ். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கலி வில் பி ஆன் கேட்ச் மெமரியை பற்றி இருக்கும். அதுக்கு முன்னாடி மெமரி ஆர்கனைசேஷன், தட் இஸ் ஆவரேஜ் ஆக்சஸ் டைம் கால்குலேட் பண்ணுற மாதிரியே வந்து நியூமெரிக்கல்ஸ் நிறைய டைம் கேட்பாங்க. ஸோ அந்த டாப்பிக்கை வந்து நம்ம கவர் பண்ணிட்டு தென் லேட்டர் ஆன் we can move to the catch mapping techniques. ஃபைன். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்லைட்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஆர்டர். ஓகே, the order of the memory hierarchy and what the purpose, why it is used. Fine. I hope it is clear. If something is doubtful, you can put your queries in the chat box. I'll be answering it. Fine. Next we'll move on to, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட போகிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். மேபி லைக் ஐ வாண்ட் லைக் இந்த 1 hour செஷனில் நீ லைக் ஏதோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது. அதனால தான் யூ ஃபீல் ஐ எம் மூவிங் பிட்ஸ் ஃபாஸ்ட்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஐ லைக் ஸ்லோவாக கொஞ்சம் ஐ ஸ்லோ டவுன் மை செல்ஃப். ஃபைன். ஸோ மெமரி ஆர்கனைசேஷன் இன் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். ஸோ எப்படி மெமரி ஆர்கனைஸ்டு இருக்குது, இப்போ நம்ம ஹைரார்கி ஆஃப் மெமரி பார்த்தோம் இல்லைங்களா, அதை வந்து எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணோம். தட் இஸ் CPU வந்து ஒரு பர்டிகுலர் வேர்டை சர்ச் பண்ணுறதுக்கு எப்படி ஆக்சஸ், சைமல்டேனியஸ் ஆக்சஸாக இருக்கா இல்லை ஹைரார்கிக்கல் ஆக்சஸாக இருக்கா? 2 ways வந்து ஆக்சஸ் இருக்கும். ஒன்று வந்து சைமல்டேனியஸ் ஆக்சஸ் மெமரி ஆர்கனைசேஷன், இல்லைன்னா ஹைரார்கிக்கல் ஆக்சஸ் மெமரி ஆர்கனைசேஷன். ஃபைன். இந்த ரெண்டு டைப்ஸ்ல இருந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி ஆவரேஜ் ஆக்சஸ் டைம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்க படிச்சீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயும் TLBலாம் யூஸ் பண்ணுவாங்க. அங்கேயுமே ஆவரேஜ் ஆக்சஸ் டைம் வந்து மெமரி ஆவரேஜ் ஆக்சஸ் டைம் கால்குலேட் பண்ற மாதிரியான நியூமெரிக்கல்ஸ் வரலாம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து கொஞ்சம் ஃபார்முலா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபைன். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் திங். ஸ்லைட்லி கொஞ்சம் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ் ஆக்சஸ் மெமரி ஆர்கனைசேஷன். எப்பவுமே டிஃபால்ட்டா நமக்கு எதுவுமே சொல்லலை, வாட் கைண்ட் ஆஃப் மெமரி ஆர்கனைசேஷன் எதுவுமே சொல்லலைன்னா தட் மீன்ஸ் வி ஆர் யூசிங் ஹைரார்கிக்கல்.
டிஃபால்ட்டா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஹைரார்டிக்கல் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். பட் வந்து இந்த ரெண்டு மெத்தடும் அவைலபிள். சைமல்டேனியஸ்னா அந்த வேர்ட் இட் செல்ஃப் சேஸ் சைமல்டேனியஸ். ஸோ அட் த சேம் டைம் யூ வில் பி சர்ச்சிங் இன் த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் மெமரி. Same time you will be searching into the different types of memory, levels of memory. Okay ma, in the level 1 level 2 basic and the level 1 வந்து mostly it will be cache ஆ இருக்கும். level 2 may be main memory ஆ இருக்கும். மெயின் மெமரியா இருக்கும். ஸோ இது வந்து 2 லெவல், இது வந்து 2 லெவல். இதே மாதிரி 3 லெவலும் இருக்கும். 3 லெவல் இருந்துச்சுன்னா அது 2 லெவல்ஸ் ஆஃப் கேட்சா இருக்கலாம். இது வந்து லெவல் 1 கேட்சா இருக்கலாம், இது லெவல் 2 கேட்சா இருக்கலாம். தென் திஸ் வில் பி த மெயின் மெமரி. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ல சைமல்டேனியஸ் ஆக்சஸ்ல சேம் டைம் யூ ஆர் சர்ச்சிங். இப்போ சிபி ஒரு வேர்டை ரிக்வெஸ்ட் பண்ணுது, அந்த வேர்டை வந்து யூ ஆர் சர்ச்சிங் சைமல்டேனியஸ்லி இன் போத் த லெவல்ஸ் ஆஃப் மெமரி. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆவரேஜ் மெமரி ஆக்சஸ் டைம்க்கான ஃபார்முலா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1, இதை வந்து ஹிட் ரேஷியோ. ரெண்டு விஷயம் இங்க நம்ம படிக்கிறோம். ஒன்று வந்து ஹிட் ரேஷியோ, another one வந்து மிஸ் ரேஷியோ. ஓகேவா? ஹிட் ரேஷியோனா என்னன்னா the probability, the percentage, the probability of என்னுடைய requested word வந்து எனக்கு இந்த லெவல்ல I can find. என்னுடைய requested word, required data வந்து இந்த பர்டிகுலர் லெவல் ஆஃப் மெமரியில எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லையா, அதுதான் அதுக்கான ஹிட் ரேஷியோ. அதுதான் அதுக்கான ஹிட் ரேஷியோ. யூஸ்வலி இட் வில் பி இன் பர்சன்டேஜ். அதாவது ஏதோ ஒரு வேர்ட் நான் தேடுறேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ், அது இந்த லெவல் 1ல இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து 95%. 95%. அப்போ 95%னா வில் பி டிவைடிங் பை 100. எப்பவுமே பர்சன்டேஜ்னால டிவைட் பை. ஸோ ஹிட் ரேஷியோன்றப்ப வந்து 0.95. ஹிட் ரேஷியோ வந்து 0.95. அப்போ எவ்வளோ மிஸ் பர்சன்டேஜ் இருக்கு? 95% கிடைக்கும், ஆனால் 5% சான்ஸ் வந்து இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் தேடுற ஒரு விஷயம் இந்த பர்டிகுலர் லெவல் ஆஃப் மெமரியில இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது வந்து என்னுடைய 5%. அதுதான் என்னுடைய மிஸ் ரேஷியோ. அதுதான் என்னுடைய மிஸ் ரேஷியோ. ஸோ அது வந்து 0.05. 0.05 வந்து என்னோட மிஸ் ரேஷியோ. ஸோ இங்கே H1ன்றது வந்து மோஸ்ட்லி ஒரு லெவலுக்கு வந்து அவங்க ஹிட் ரேஷியோ வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்ரி லெவல் அதுக்கு வந்து ஓனா ஹிட் ரேஷியோ வந்து வில் பி given in the question. ஸோ இதை பார்த்துட்டு வில் பி லுக்கிங் into some sample questions so that you have a clear idea how to solve the questions from this area. ஓகேவா? ஸோ லெவல் 1க்கான ஹிட் ரேஷியோ வந்து H1. ஓகேவா? அப்புறம் இந்த லெவல் ஆஃப் மெமரியில நான் ஒரு வேர்டை சர்ச் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் டைம் இருக்கும், T1 இட் டேக்ஸ். ஒரு வேர்டை இந்த லெவல் ஆஃப் மெமரியில சர்ச் பண்ணோம்னா இட் டேக்ஸ் டைம் T1. ஓகேவா? இந்த டைமிங்கும் நமக்கு கொஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே தேடுறேன் H1 இன்டூ T1. ஓகேவா? ஹிட் ரேஷியோ இன்டூ T1 பிளஸ் எனக்கு இங்கே மிஸ் ஆகும் இல்லைங்களா, 95% கிடைக்குது, ஆனால் 5% மிஸ் ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுவேன், அது எனக்கு இங்கே தான் கிடைக்கும், லெவல் 2ல தான் எனக்கு கிடைக்கும். ஸோ தட் மிஸ் ரேஷியோ இன்டூ இங்கே வந்து ஒரு வேர்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஹிட் ரேஷியோ. இந்த லெவலுக்கு செப்பரேட்டாக ஹிட் ரேஷியோ இருக்கும் H2. தென் இதுக்கு இந்த லெவல் ஆஃப் மெமரிக்கு செப்பரேட்டாக டைமிங் இருக்கும் T2. ஆனால் எப்பவுமே ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும், 2 லெவல்ஸ், இது 2 லெவலில் லாஸ்ட் லெவல் தட் இஸ் லெவல் 2ல ஹிட் ரேஷியோ எப்பவுமே 1 தான் இருக்கும். ஹிட் ரேஷியோ எப்பவுமே 1 தான் இருக்கும். ஏன் அப்படி 1ஆ இருக்கும் அப்படின்னா, பிகாஸ் இங்கே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல தான் இருக்கும். லெவல் 1 தட் இஸ் ப்ரீவியஸ் லெவல்ல இல்லைன்னா லாஸ்ட் லெவல்ல வந்து 100% எனக்கு அந்த வேர்டு வந்து கண்டிப்பா கிடைச்சிடும். ஓகே, இஃப் இட் இஸ் நாட் பிரசன்ட் ஹியர். ஸோ லாஸ்ட் லெவல் எதுவா இருக்குது, 3 லெவல்ல கூட வந்து லாஸ்ட் லெவல்ல வந்து ஹிட் ரேஷியோ வந்து எப்பவுமே 1ஆ தான் இருக்கும். ஸோ என்னுடைய ஃபார்முலா H1 T1 plus 1 minus H1 H2 into T2 தான் இருக்கு. ஆனா இந்த H2 வந்து 1 because it is hit ratio for the second level is always 1. அதனால என்னோட மெயின் ஃபார்முலா வந்து H1 T1 plus 1 minus H1
T2. ஓகேவா? இதுக்கும் ஹைரார்க்கிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்றேன். இங்க வந்து சைமல்டேனியஸா தேடுறனால அந்த டைம் வந்து ஆட் ஆகாது. இதுல சர்ச் பண்ற டைம் வந்து இதுக்கு ஆட் ஆகாது. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வேல்யூல வந்து T1 இருக்கும், செகண்ட்ல வந்து T2 இருக்கும். ஸோ இது வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் திஸ் இன் யுவர் மைண்ட். இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சா போதும். Fine, to solve the questions. But while you are learning something, அது பேசிக்கா எப்படி அது வந்துச்சு அந்த ஒரு ஐடியாவோட தெரிஞ்சுட்டீங்கன்னா இது மறக்காது நமக்கு. will not make any mistakes. அப்படி பை ஹார்ட் பண்ண முடியாது. எல்லாத்தையுமே கிராம்ப் பண்ணி பை ஹார்ட் பண்ணிலாம் நம்மளால ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. சேம் திங் இஃப் இட் இஸ் த்ரீ லெவலா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இதுக்கு ஒரு ஹிட் ரேஷியோ இருக்கும், இதுக்கு ஒரு டைம் இருக்கும், இதுக்கு ஒரு ஹிட் ரேஷியோ இருக்கும், இதுக்கு ஒரு டைம் இருக்கும், இதுக்கு ஒரு ஹிட் ரேஷியோ இருக்கும், இதுக்கு ஒரு டைம் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோடைய ஹிட் ரேஷியோ இன்டூ T1 பிளஸ் இதில் மிஸ் ஆகிருந்துச்சு இல்லையா? அந்த மிஸ் ரேஷியோ நெக்ஸ்ட் இதில் ஹிட் ஆகிறதுக்கான என்ன பாசிபிலிட்டி இருக்கு? அந்த ஹிட் ரேஷியோ, இதுக்கான டைம் T2. ஓகேவா? பிளஸ் மிஸ் ஆன இந்த H1 இங்க மிஸ் ஆச்சு இல்லைங்களா? அந்த மிஸ் ரேஷியோ இங்கேயும் கிடைக்காம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது 3 லெவல்ஸ்னால அந்த மிஸ் ரேஷியோ, அப்புறம் ஹீட் ரேஷியோ ஆஃப் திஸ் லெவல் அண்ட் டைம் ஆஃப் திஸ் லெவல். இங்க இங்க எது ஒன்னா இருக்கும்? 3 லெவல்ஸ்ல லாஸ்ட் லெவல் உடைய ஹீட் ரேஷியோ வந்து எப்பவுமே ஒன்னா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் 100% பாசிபிலிட்டி அந்த ப்ரீவியஸ் 2 லெவல்ஸ்ல இல்லைன்னா இங்க வந்து எனக்கு கண்டிப்பா வந்து 100% தான் டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா இட் வில் பி 1. 100% தான் டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா இட் வில் பி 1. ஓகேவா? ஸோ இது சிம்பிளிஃபைடா இது ஃபார்முலா எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1 T1 1 minus H1 H2 T2 1 minus H1 1 minus H2 T3. Fine. This is the formula to calculate the average memory access time for simultaneous access. Clear ஆ எல்லாருக்கும்? Yes. So hierarchical என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸ்லைட் சேஞ்ச் தான். ஹைரார்க்கிக்கல் வந்து இந்த லெவல்ல ஃபுல்லா கம்ப்ளீட்டா தேடி முடிச்சுட்டு தான் அதுக்கு லெவல் 2க்கு போகும். ஸோ இங்க வந்து அந்த டைம் இதுக்கு வந்து H1 T1 இருக்கும், இதுக்கு H2 T2 இருக்கும் இல்லைங்களா? இங்க செகண்ட் லெவல்ல போறப்ப இங்க அந்த மிஸ் ஆகுது பாருங்க, ஒரு 5% மிஸ் ஆகுதுன்னு சொல்றேன். அந்த 5% கூட இங்க தேடி கண்டுபிடிச்ச பிறகுதான் அதுக்கு தெரியும் இட்ஸ் மிஸ்டு. எனக்கு அந்த 100% தேடின பிறகு தான் வந்து இட் நோஸ் அந்த பர்டிகுலர் வேர்டு வந்து இங்க இல்ல அப்படின்றதுனால. ஸோ திஸ் T1 வில் பி ஆடட். ஹைரார்க்கிக்கல் ஆக்சஸ்ல சர்ச்சிங் டைம் வந்து ஆட் ஆகும். ப்ரீவியஸ் லெவலோட சர்ச்சிங் டைம் வந்து ஆட் ஆகும். ஒன்லி டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க இப்படி டிஃபால்ட்டா உங்களுக்கு கொஷன்ல ஒண்ணுமே கொடுக்கல எந்த டைப் ஆஃப் திங்னா டிஃபால்ட்டா நீங்க இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். Default in the formula. So I need not want to waste much of time to again explaining this formula. So எப்படி இருக்கும் average access time na அதே H1 T1 plus 1 minus H1 அதுதான் நம்மளோட மிஸ் ரேஷியோ H2 டைம் வந்து ஆட் ஆகும். ரெண்டு லெவல்ல சர்ச்சிங் டைம் ஆட் ஆகும் T1 plus T2. இங்கேயுமே H2 வந்து 1 தான் இருக்கும். லாஸ்ட் லெவலோட ஹிட் ரேஷியோ வந்து 1 தான் இருக்கும். ஸோ என்னுடைய ஃபார்முலா சிம்பிளிஃபை ஆயிடும். H1 T1 plus 1 minus H1 T1 plus T2. T1 plus T2. Clear? இதுதான் வந்து ஹைரார்க்கிக்கல் ஆக்சஸ்க்கான ஃபார்முலா. இதுவே வந்து நான் 3 லெவல்ல இருக்கு கொஷன்ல கிளியரா கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வெதர் இட் இஸ் 2 லெவல் ஆர் 3 லெவல்ன்றது அந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் எவ்ரிதிங் வில் பி தேர் இன் த கொஷன் இட் செல்ஃப். ஸோ 3 லெவல் இருந்துச்சுன்னா நம்ம இப்போ இவ்வளோ தூரம் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இதுல வந்து இதுக்கு ஹீட் ரேஷியோ H1 T1 இருக்கும், தென் ஹீட் ரேஷியோ H2 இருக்கும், டைம் T2 இருக்கும், இது 3 H3 அண்ட் இது டைம் T3. இங்கேயும் H3 வந்து எனக்கு 1 இருக்கும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா H1 into T1 பிளஸ் ஃபர்ஸ்ட் மிஸ் H1 மைனஸ் H1 H2 இங்கே ரெண்டு டைமும் ஆட் ஆகும். ரெண்டு லெவல்ல தேடுற டைம் சர்ச்சிங் டைம் T1 பிளஸ் T2. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மிஸ், தென் செகண்ட் இது செகண்ட் லெவல்ல இருக்கிற மிஸ்
then third level of hit ratio அப்போ 3 டைமிங்ஸும் 3 லெவல்ல தேடின டைமிங்கும் ஆட் ஆகும் ஹைராரிக்கல்ன்றதுனால. இங்க வந்து இந்த h3 வந்து 1, ஸோ இது சிம்பிளிஃபை ஆயிடும். h1 t1 plus 1 minus h1 h2 t1 plus t2 plus 1 minus h1 1 minus h2 and t1 plus t2 plus t3. ஃபைன். இதுதான் என்னுடைய ஃபைனல் ஃபார்முலாவா இருக்கும். இதுதான் என்னுடைய ஃபைனல் ஃபார்முலாவும் இருக்கும். ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ 2 ஃபார்முலாவும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் நான் என்ன சொன்னேன், கொஸ்டின்ல எதுவுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா வந்து ஹைராரிக்கல் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதை மைண்ட்ல வச்சுட்டு வில் ட்ரை சால்விங் சம் கொஸ்டின்ஸ். கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு கொஸ்டினாக தான் கேட்க போறாங்க, இல்லைன்னா டேரக்டா ஃபார்முலா கொடுத்துட்டு கேட்கலாம், எந்த ஃபார்முலான்னு கேட்கலாம். அது ஒரு வே ஆஃப் ஆஸ்கிங் த கொஸ்டின். அதர்வைஸ் டெஃபினெட்லி they will be giving some numerical and will be asking how you will be like what to calculate and all. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு டைரக்ட் கொஸ்டின். So what is the average memory access time for a machine with a catch hit rate? அப்போ catch hit rate கொடுத்துட்டாங்க 80% and catch access time 5 nanoseconds. அப்போ எனக்கு h1 வந்து 80% is nothing but 0.8 இல்லையா? 0.8 and catch access time வந்து t1 வந்து 5 nanoseconds. And main memory access time வந்து 100 nanoseconds. main memory அப்போ எனக்கு 2 level. எத்தனை லெவல்னு சொல்லல, கேட்ச் மெயின் மெமரி பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இட் இஸ் 2 level, நாட் 3 level. ஒரு கேட்ச் ஒரு மெயின் மெமரி, ஸோ 2 level. ஸோ T2 வந்து எனக்கு 100 nanoseconds கொடுத்துட்டாங்க. ஏன் H2 கொடுக்கல? பிகாஸ் இருக்கிறதே 2 level தான். H2 வந்து ஆப்வியஸா 1ஆ தான் இருக்கும் இல்லையா? அதனால அது எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணல. அப்புறம் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, சைமல்டேனியஸ் ஆக்சஸ் மெமரி ஆர்கனைசேஷன் இஸ் யூஸ்ட். அது யூஸ் பண்றப்ப ஆவரேஜ் மெமரி ஆக்சஸ் ஃபைண்ட் பண்ணுங்க. ஹைரார்கிக்கல் ஆக்சஸ் யூஸ் பண்றப்ப ஆவரேஜ் மெமரி ஆக்சஸ் டைம் ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்பிளிசிட்டா இது ப்ராக்டிஸ்னால ரெண்டுத்தையுமே கிளியரா கொடுத்துட்டாங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்போ சைமல்டேனியஸ் ஆக்சஸ்னா என்னுடைய ஃபார்முலா என்னவா இருக்கும், h1 t1 1 minus h1 h2 தான் வந்து எனக்கு 1ன்னு தெரியும், h2. ஸோ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்றீங்க, வேற ஒன்றும் இல்லை. இது வந்து ஹிட் ரேஷியோ, இது கேட்சோடைய searching time, miss ratio 1 minus 0.8, miss ratio வந்து 1 minus 0.8ன்றது கண்டுபிடிப்பீங்க. h2 வந்து ஏன் 1ன்னு சொல்லியிருக்கேன், t2 வந்து மெயின் மெமரியோட டைம், ஸோ 100 nanoseconds. ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 4 nanoseconds, 0.2 into 100, 4 plus 20, it is 24 nanoseconds. It is 24 nanoseconds. I hope we don't have any doubt over here. I think it's very clear to all. Fine. So, இங்கேவே நான் சால்வ் பண்ண நெக்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். பட் ஹியர் ஆல்சோ வி கேன் ட்ரை இல்லையா? நம்ம இவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம். ஹைரார்கிக்கல் ஆக்சஸ் மெமரி ஆர்கனைசேஷன்ல அப்போ ஃபார்முலா எனக்கு எப்படி மாறும், h1 t1 plus 1 minus h1 t1 plus t2. முடிஞ்சிச்சு. h2 இங்க வரும், ஆனா h2 வந்து எனக்கு 1ன்னு தெரியும் இல்லையா? t1 plus t2. ஸோ h1 வந்து எனக்கு 0.8 into t1 வந்து 5 nanoseconds. 1 minus h1 வந்து 1 minus h1 வந்து எனக்கு 1 minus 0.8 நான் அப்படியே கால்குலேட் பண்ணி 0.2 போட்டுறேன். into t1 t2 ஆட் பண்ணணும். t2 எவ்வளோ 100, t1 எவ்வளோ 5. ஸோ 100 plus 5. ஸோ 0.8 into 5 வந்து 40 வரும் இல்லைங்களா? பாயிண்ட் இருக்குனால 4 nanoseconds. இது வந்து 0.2 into 105. 0.2 into 105. So obviously எனக்கு இது 4 nanoseconds plus இது வந்து எனக்கு 21 வரும். 21 nanoseconds இல்லையா? 2 into 105 வந்து 210 பாயிண்ட் இருக்குனால 21. So this will be 25 nanoseconds. So அந்த 1 nanoseconds time வந்து இது எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது ஹைரார்கிக்கலா இருந்துச்சுன்னா. கிளியர்? ஸோ அதே தான் இங்கே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல கொடுத்துருப்பேன். சேம் கால்குலேஷன், எவ்ரிதிங், ஜஸ்ட் சப்ஸ்டியூட்டிங்.
ஓகேவா? இல்ல பெருசா ஒன்னும் வந்து நம்ம பண்ணல, ஜஸ்ட் சப்ஸ்டியூட்டிங். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து we'll try some interesting questions, ஓகேவா? So that you get more clear idea. இந்த question ஆன்சர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இட்ஸ் வெரி டைரக்ட் question. மெனி டைம்ஸ் வந்து இது யூஜிசி நெட்லயுமே கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மீன் ஆஃப் மெமரி ஆக்சஸ் ஃபார் CPU? எது வந்து ஃபாஸ்டஸ்ட்? ரெஜிஸ்டர்ஸ், கேட்ச், மெயின் மெமரி அண்ட் வர்ச்சுவல் மெமரி. எஸ். Yeah, it is registers. It is registers. Catch இல்ல ரேகா மேம், இட்ஸ் நாட் கேட்ச். ஓகேவா? கேட்ச் ரெஜிஸ்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ரெஜிஸ்டர் தான், ரெஜிஸ்டர் கொடுக்காம இருந்தாங்கன்னா கேட்ச் தான் ஃபாஸ்டஸ்ட். அதர்வைஸ் ரெஜிஸ்டர் இஸ் த ஃபாஸ்டஸ்ட். தோஸ் ஹூ ஆர் சேயிங் கேட்ச், kindly note it is register. Register is the fastest memory. Fine. Okay, okay, very good. Most of you are giving the right answer. Some of you are saying catch. For your information, it is not so. Register, comparative to the catch, register is the fastest memory. ஓகேவா? இது வந்து எக்ஸாம்லயும் நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, பட் ஃபார் ஷுர் ரெஜிஸ்டர். ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், given that the main memory access time is 1200 nanoseconds, ஸோ மெயின் மெமரி ஆக்சஸ் டைம் நான் அப்போ இது T2-ஆ எடுத்துக்கிறேன். அண்ட் கேட்ச் ஆக்சஸ் டைம் இஸ் 100 நானோசெகண்ட்ஸ். அப்போ இது என்னோட T1 எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு கேட்ச் ஒரு மெயின் மெமரி பற்றி மட்டும்தான் இருக்கு. த ஆவரேஜ் மெமரி ஆக்சஸ் டைம் இஸ் நாட் டு எக்ஸீட். அப்போ இவங்களே ஆவரேஜ் மெமரி ஆக்சஸ் டைம் கொடுத்துட்டாங்க எனக்கு. நான் என்ன ஃபைன் பண்ணணும் ப்ரீவியஸா, அது வேல்யூ அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க. த ஹிட் ரேஷியோ ஃபார் த கேட்ச் மஸ்ட் பி அட்லீஸ்ட். அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ ஆவரேஜ் மெமரி ஆக்சஸ் டைம் இவ்வளோவா இருந்துச்சுன்னா, 120 நானோ செகண்ட்ஸா இருந்துச்சுன்னா என்ன என்னுடைய ஹீட் ரேஷியோவா இருக்கும்? கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. டைரக்டா இல்லாம கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ சேம் ஃபார்முலா இந்த இடத்துல நீங்க இப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? ஹைரார்கிக்கலா, சைமல்டேனியஸா? இங்க ஏதாவது கொடுத்திருக்காங்களா? வாட் கைண்ட் ஆஃப் மெமரி ஆர்கனைசேஷன்? தே ஹேவ் given nothing. Okay, they have not given any clue about the type of organization. Then we'll go with hierarchical method. Then we'll be using this formula. Average memory access time வந்து எனக்கு நான் சிம்பிளா எழுதியிருக்கேன். ஓகேவா? மேட்னுள்ள that is average memory access time h1 t1 plus 1 minus h1 t1 plus t2. முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். ஓகேவா? when nothing is given, you'll be using hierarchical method. So just substitute the values what is given in the question. So average memory access time உடைய value வந்து 120 nanoseconds. Heat ratio first catch இது வரும் இல்லையா? catch உடைய heat ratio வந்து என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு தெரியாது. Yes, they are asking for heat ratio. Okay, அப்ப நான் அதை h1-ஆவே வச்சுக்கிறேன். time t1 வந்து 100 nanoseconds. பிளஸ் இந்த h1 எனக்கு தெரியல, அதனால 1 மைனஸ் h1. t1 வந்து எனக்கு 100, t2 வந்து 1200 நானோ செகண்ட்ஸ். அப்போ இது சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ண 120 நானோ செகண்ட்ஸ். h1 100ன்றது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கனால 100 h1 நான் அதை மர்ஜ் பண்ணிக்கிறேன், சால்வ் பண்ணிக்கிறேன். ஓகே, 100 h1 பிளஸ் இந்த நானோ செகண்ட்ஸ்லாம் இங்க எழுதிக்கோங்க. 1 minus h1, 1 minus h1 அப்படி இருக்கட்டும். 100 plus 1200 வந்து 1300 nanoseconds. So further simplify பண்ணுங்க. 120 nanoseconds. இது வந்து 100 h1 plus 1 multiplied by 1300 வந்து 1300 minus 1300 h1 minus 1300. So known unknown ஒரு இடத்துல கொண்டு போங்க. அப்போ இந்த பக்கம் வந்து see this side if you take 120 nanoseconds minus 1300 nanoseconds, இங்க வந்து minus 1300ல
100h மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? மைனஸ் 1200h1. இங்க இது சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா you'll be getting 1180. Yes, minus 1180 nanoseconds. So minus 1200h1. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்புறம் இங்கிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா h1 is equal to 1180 divided by 1200. 0 கேன்சல் ஆயிடும். நீங்க இது சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஸ்லைட் இந்த மாதிரி கொஸ்டின்ல ரொம்ப தேவி பாலா மேம் நல்லா கவனிங்க. எப்படி 80% வந்துச்சு? ரொம்ப ஸ்லைட்டான டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. 120க்கும் 118க்கும் 2 வேல்யூஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. 2 வேல்யூஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. 80% வரணும்னா 20 வேல்யூஸ் டிஃபரன்ஸ் இருக்கணும். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா லார்ஜர் வேல்யூஸ் இங்க பாருங்க ரொம்ப மைன்யூட்டா டிஃபரன்ஸா இருக்கறனால ஆப்வியஸ்லி 98% தான் இருக்கும். 80 இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்ல, 85 இருக்கிறதுக்கும் சான்சஸ் இல்ல, 90 இருக்குது. இங்க பாருங்க, நீங்க சால்வ் பண்ணி கூட பாத்துக்கலாம். You can solve just 2 table வந்து this is 5 59 இது வந்து 60. அப்போ 60 59 moreover equivalent மாதிரி தானே இருக்கு இல்லையா? 60 and 59 வந்து it is moreover 100%. so அதுக்கு ஈக்குவலண்டா பாத்தீங்கன்னா 98% தான். 98 தான் வரும் for sure. 98 தான் வரும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இதுவுமே ஒரு ட்ரிக் தான். அதுல கால்குலேஷனை சும்மா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆப்வியஸ்லி 60 and 59 இஸ் வெரி மைன்யூட் டிஃபரன்ஸ். ஸோ இட் வில் பி நியர். ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. 80 85 வந்து லார்ஜர் டிஃபரன்ஸ், 90யுமே வந்து கொஞ்சம் நிறைய டிஃபரன்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி இட் வில் பி 98 or if you possible you can just simplify and calculate and give 98%. Approximately it will be 98%. Fine. I hope this question is clear. I hope this question is clear. Shall we move to the next question? Anyone having any doubt in this question? Yes. Okay. So try solving this question. இங்க வந்து நான் ஒரு extra clue கொடுத்திருக்கேன். The average memory access time for a machine with a catch hit rate of 90%. So I have got H1 is equal to 90% is nothing but 0.9. Where the catch access time is 10 nanoseconds. So என்னோட T1 10 nanoseconds தெரிஞ்சிச்சு. ஒரு second. Why my pen is not writing? Yeah. Kindly solve, friends. Wait for a while. I don't know why it's loading on my side. Okay. I think now it's okay. 10 nano. Already நிறைய பேர் வந்து ஆன்சர் போட்டுட்டீங்க. Very good. Very good. Thank you. Okay. Yeah, I think you all are very correct. So it ignores the search time in the catch. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா வேர்ட் கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு information, that means it is simultaneous access. That means it is simultaneous access. So simultaneous access ன்றப்ப my formula will change H1 T1 1 minus H1 T2. அவ்வளவுதான் இல்லையா? simultaneous accessனா அது மட்டும் தான். ஸோ அந்த ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா h1 வந்து 0.9 இன்டூ t1 வந்து 10 நானோசெகண்ட்ஸ் பிளஸ் 1 மைனஸ் h1 வந்து எனக்கு 0.1 வரும். t2 வந்து 100 நானோசெகண்ட்ஸ் 100 நானோசெகண்ட்ஸ். ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா திஸ் வில் பி 9 பிளஸ் இது வந்து 10. ஸோ இட் வில் பி 19 நானோசெகண்ட்ஸ் 19 நானோசெகண்ட்ஸ். எஸ், ஓகேவா? ஸோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதனால இதை நான் அப்படியே குயிக்காகவே போட்டுட்டேன். ஃபைன். ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் விச் கேன் பி ஆஸ்ட் ஃப்ரம் திஸ் ஏரியா.
ஓகேவா? ஸோ இன்னொரு கொஸ்டின் வந்து ஸோ லைட்டா கொஞ்சம் ட்விஸ்ட் குடுக்கணும் அப்படின்னா, திஸ் இஸ் another kind of question, that is a catch is having 60% hit ratio for read operation. ஓகேங்களா? Cache access time is 13 nanoseconds and main memory access time is 100 nanoseconds. ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அடிஷ்னலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% operations are read operation. Find average access time for read operation கொடுத்துருக்காங்க. இந்த 50% வச்சு தான் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி calculate பண்ணிட்டு அதை 50%ஆ நம்ம that is will be multiplying by 0.5 அப்படின்றது நம்ம கன்க்ளூட் பண்ணும். பட் தட் இஸ் நாட் ஸோ. அப்படி கிடையாது. ஏன் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க கேட்ச் இஸ் ஹேவிங் 60% ஹீட் ரேஷியோ ஃபார் ரீட் ஆப்ரேஷனுக்கான வேல்யூஸ் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரீட் ஆப்ரேஷனுக்கான ஹீட் பர்சன்டேஜ் தான் 60%. ஓகே, காமனா கொடுக்கல. அப்போ அது 50% ரீடா இருந்தாலும் சரி 30% ரீடா இருந்தாலும் சரி என்னோட ஹிட் ரேஷியோ 60% தான் இருக்க போகுது. பிகாஸ் இது 60% ஹிட் ரேஷியோ தான் ரீடபிள். ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வேண்டி இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கலாம் கொஸ்டின்ல. இங்கேயுமே ஆனா நம்ம we are going to use the same method. We are going to use the same method. So வந்து obviously நம்ம வந்து இங்க எதுவுமே கொடுக்கல. find the average access time கொடுத்துருக்காங்க. So we'll be using hierarchical method. So h1 வந்து எனக்கு என்னவா இருக்கும் 0.6 இருக்கும். t1 வந்து எனக்கு என்னது 30 nanoseconds. ஓகேவா? அதே மாதிரி t2 வந்து எனக்கு 100 nanoseconds. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஆவரேஜ் ஆக்சஸ் டைம் calculate பண்ணணும். average access time, memory access time calculate பண்ணணும்னா h1 into t1 plus 1 minus h1 t1 plus t2. So hit ratio வந்து 0.6 into t1 வந்து 30 nanoseconds plus 1 minus 0.6 வந்து எனக்கு 0.4 வரும் into t1 plus t2 வந்து எனக்கு 100 plus 30 nanoseconds 130 வரும். ஓகே, so 0.6 into 30 வந்து எனக்கு 1.8 nanoseconds, sorry 1.8 இல்ல 18 nanoseconds வந்துரும். 180 வரும், அதுல 18 nanoseconds வந்துரும் இல்லைங்களா? 1.8 வர 3 அந்த 1.8 வந்திருக்கும். 30 இருக்கிறதுனால 18 nanoseconds plus 0.4 into 130 வந்து எனக்கு 52 வரும். 18 nanoseconds plus 52 nanoseconds is equal to 70 nanoseconds. So answer is 70 nanoseconds. Clear? Yes, I hope it is clear to all, right? It is clear to all. So this in the area lende இந்த kind of questions தான் maximum கேட்கிறதுக்கான chances இருக்கு. Next வந்து we'll be moving into the catch mapping techniques. Catch memory na என்னது? Catch memory na என்னது? And catch mapping techniques. Fine. So catch memory வந்து நான் இனிஷியலாவே ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். CPU-க்கும் மெயின் மெமரிக்கும் in between bridge ஆக்ட் பண்றது தான் catch. ஓகேவா? ஸோ CPU வந்து எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணும்னா வேர்ட் டிரான்ஸ்ஃபரா தான் ரிக்வெஸ்ட் பண்ணும். வேர்ட் பை வேர்டா தான் ரிக்வெஸ்ட் பண்ணும். ஆனா மெயின் மெமரிக்கும் கேட்ச்க்கும் வந்து பிளாக் வைஸ் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். பிளாக் வைஸ் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஐ டோன்ட் நோ, லைக் இப்போவுமே வந்து we are running out of time. I'll be able to explain all the things ன்னு தெரியல. பட் I'll try to give கொஞ்சம் ஐடியா வந்து I'll try to give. Fine. ஸோ கேட்ச் மெமரி வந்து அதுவுமே வந்து ஒரு ரேண்டம் ஆக்சஸ் மெமரி தான். ஆனால் அது வந்து கேட்ச் வந்து எப்பவுமே இட் இஸ் SRAM. Catch is always SRAM. And the main advantage of catch memory is it's very fast speed. Catch வந்து ஸ்பீடா இருக்கும் compared to main memory. And it can be accessed by the CPU at much faster speed than the main memory. Main memory compare பண்றப்ப catch வந்து ஃபாஸ்டா
access. ஸோ அதோட லொகேஷன் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் சிபியூக்கும் மெயின் மெமரிக்கும் நடுவில் இருக்கும். ஸோ இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா பிட்வீன் ப்ராசஸர் அண்ட் த மெயின் மெமரி அட் த ஸ்பீட் விச் மேட்சஸ் டு த ஸ்பீட் ஆஃப் த ப்ராசஸர். ப்ராசஸர்னா இங்கே என்னது சிபியூ, சிபியூ ஸ்பீடோட மேட்ச் பண்ற மாதிரி வந்து கேட்ச் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிறது வந்து டேட்டா இஸ் டிரான்ஸ்ஃபர் இன் ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ் பிட்வீன் த கேட்ச் அண்ட் சிபியூ. சிபியூ வந்து வேர்டா தான் ரிக்வெஸ்ட் பண்ணும், ஒரு வேர்டா தான் ரிக்வெஸ்ட் பண்ணும். மெயின் மெமரியிலேருந்து வந்து பிளாக்கா போய் கேட்ச்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஒரு வேர்டாலாம் மெயின் மெமரியிலேருந்து போகாது, பிளாக்கா தான் போகும். ஓகே, ஸோ டெஃபினேஷன் மாதிரி சொல்லணும்னா கேட்ச் மெமரி பிரிட்ஜஸ் த ஸ்பீட் மிஸ்மேட்ச் பிட்வீன் த ப்ராசஸர் அண்ட் த மெயின் மெமரி. ஸ்பீடு மிஸ்மேட்சை வந்து அது பேலன்ஸ் பண்ணும். ஸோ இது டேரக்டாவே வந்து இப்போ ட்ரூ ஃபால்ஸ் மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது கேட்ச் மெமரி பிரிட்ஜஸ் ஸ்பீட் மிஸ்மேட்ச்னா ட்ரூ, இட் இஸ் வெரி ட்ரூ. ஃபைன். ஸோ இங்க வந்து இப்போ கேட்ச் மேப்பிங் டெக்னிக்ஸ்னா என்னன்னா இப்போ நான் சொல்றேன் இல்லைங்களா, இதுதான் சிபியூ. சிபியூ வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு வேர்ட் எனக்கு வந்து W1 தேவைப்படுது அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுது. அந்த W1 நான் போய் ஃபர்ஸ்ட் எங்க தேடுவேன்னா கேட்ச்ல தேடுவேன். பார்த்தீங்கன்னா எனக்கு W1 கேட்ச்ல இல்லை. ஸோ ஐ கோ டு த மெயின் மெமரி அண்ட் ஐ ரிக்வெஸ்ட். ஸோ என்னோட W1 இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாக்ல வந்து ஒரு வேர்டு தான் ஸ்டோர் பண்ணணுன்றது கிடையாது. ஒரு பிளாக்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ஸ்டோரிங் 4 வேர்ட்ஸ், W's not W1, W2 and W3 4 words ஸ்டோர் பண்றீங்கன்னா ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்னோட கேட்ச் வந்து அந்த கம்ப்ளீட் பிளாக்கா தான் மூவ் பண்ணி கொண்டு வருமே தவிர அந்த ஒரே ஒரு வேர்ட் W1 இங்கிருந்து கொண்டு வர முடியாது. ஸோ இட் வில் பிரிங் அண்ட் பிளேஸ் W0, W1, W2, W3. இன்னொரு விஷயம் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும், கேட்ச் வந்து வில் பி ஸ்மாலர் தென் மெயின் மெமரி. ஆனா அதோடைய பிளாக் சைஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பிளாக் சைஸ் இது கேட்ச்ல வந்து லைன்னு சொல்லுவோம், இங்க வந்து பிளாக்னு சொல்லுவோம், இங்க வந்து நம்ம பிளாக்னு சொல்லுவோம். கேட்ச்னு வரப்ப வில் பி காலிங் இட் ஆஸ் லைன்ஸ். அப்போ இதுல லைன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் கம்மியா இருக்கலாம், இதுல பிளாக்ஸ் வந்து அதிகமா இருக்கலாம். ஆனா லைனும் பிளாக்கோடைய சைஸும் சேமா தான் இருக்கும். பிளாக்கோடைய கெப்பாசிட்டி வந்து 4 வேர்ட்ஸ் கெப்பாசிட்டினா இந்த பர்டிகுலர் கேட்சோடைய ஒரு லைனோட கெப்பாசிட்டியும் 4 வேர்ட்ஸா தான் இருக்கும். அதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. புரியுதுங்களா? இப்போ என்ன பிரச்சனை, மேப்பிங் டெக்னிக்ஸ் எதுக்கு தேவைப்படுதுன்னா, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன், இந்த பிளாக்கை கொண்டு வந்து வச்சு எங்க நீங்க வைப்பீங்க? இப்ப நான் என் இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டேன், ஏதோ இந்த டாப் மோஸ்ட் இது ஃப்ரீயா இருக்கு அங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். அப்படி எல்லா நேரத்திலையும் வைக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்றேன், அந்த என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி இங்க எந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணணும், நான் கொண்டு வர பிளாக் ஆஃப் டேட்டாவை கேட்ச்ல எந்த பொசிஷன் எந்த லொகேஷன்ல நான் பிளேஸ் பண்ணணுன்றதுக்காக ஐ யூஸ் சம் டெக்னிக்ஸ். அதுதான் வந்து கேட்ச் மேப்பிங் டெக்னிக்ஸ் நம்ம சொல்றோம். அதுதான் நம்ம கேட்ச் மேப்பிங் டெக்னிக்ஸ் சொல்றோம். ஃபைன். இஸ் மை வாய்ஸ் கிளியர் ஃப்ரெண்ட்ஸ்? shows something loading. Fine. So catch mapping வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, catch mapping defines how a block from the main memory is mapped to the catch memory in case of catch miss. ஓகே, இன் கேஸ் ஆஃப் கேட்ச் மிஸ். இங்க இல்ல கேட்ச்ல இல்லாத ஒரு விஷயம் தான் மிஸ்ன்னு சொல்லுவோம். அப்பதான் மெயின் மெமரிக்கு போயிட்டு அது கொண்டு வரும். ஓகேவா? அதர்வைஸ் கேட்ச் மேப்பிங் இஸ் a technique by which the contents of main memory are brought into the catch memory. Yes? Yeah. Yeah. Thank you for your response. Fine. So என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு? ஸோ இங்க வந்து மெயின் மெமரி இஸ் டிவைடட் இன்டு ஈக்குவல் சைஸ் பார்ட்டிஷன் கால் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆர் ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கேட்ச் மெமரி இஸ் டிவைடட் இன்டு பார்ட்டிஷன்ஸ் ஹேவிங் த சேம் சைஸ் ஆஸ் தட் ஆஃப் பிளாக்ஸ். பிளாக் என்ன சைஸோ அதே சைஸ் தான் இருக்கும், அதை நம்ம லைன்ஸ்ன்னு சொல்லுவோம். Okay. During catch mapping, block of main memory is simply copied to the cache. It is not moved. இந்த ஒரு பாயிண்ட் கூட நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். It is not moved. It is just copied. It is just copied.
simply copied to the cache and the block is not actually brought from the main memory. Main memory ல அப்படியே தான் இருக்கும். அதோட காப்பி நம்ம இங்க கொண்டு வந்துரும். அதோட காப்பி வந்து நம்ம இங்க கொண்டு வந்துருவோம். ஓகே. ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஒரே செகண்ட் guys. சார்ஜ் போயிடுச்சுப்பா, அது வேலை செய்யல. வச்சாலும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. அங்க ப்ளூ கலர் நோட் அப்படியே மொபைல் எடுத்துட்டு வாங்கப்பா. யா சாரி. So last 10 minutes we'll be looking into like what are the catch mapping techniques. Okay. என்னால possible idea கொஞ்சம் ஐடியா நான் கொடுக்க நான் ட்ரை பண்றேன். Fine. So catch mapping techniquesல வந்து 3 types இருக்கு. That is direct mapping, then fully associative mapping and K-way set associative mapping. Okay. So direct mappingல fully associative mapping, K-way set associative mappingல வந்து I think tomorrow's class வந்து வேற faculty handle பண்ணுவாங்க. Sir will handle. So என்ன டாபிக்ன்றத எனக்கு தெரியல. Will be informed. Okay, அம்மா. So direct mappingல என்ன அப்படின்னா will be following some certain rules. ஒரு ஃபார்முலா வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இது வந்து மெயின் மெமரி பிளாக் இருக்கு, இது கேட்ச் இருக்குன்னா இந்த ஃபார்முலா தட் இஸ் கேட்ச் லைன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு மெயின் மெமரி பிளாக் அட்ரஸ் மாடுலஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் த கேட்ச். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து டைரக்ட் மேப்பிங்கை வந்து அசைன் பண்ணுவோம். டைரக்ட் மேப்பிங்கை அசைன் பண்ணுவோம். சி அப்புறம் இந்த பர்டிகுலர் அட்ரஸ் தட் இஸ் மெயின் மெமரியோட அட்ரஸ் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். மெயின் மெமரியோட அட்ரஸ் வந்து I don't know today my side like மறுபடியும் பெண் எழுதலையா? யா ஸோ மெயின் மெமரியோட இது வந்து பிளாக் ஆஃப்செட். ஓகே, இது வந்து பிளாக் நம்பர். இப்படிதான் என்னுடைய அட்ரஸ் இருக்கும். சேம் அட்ரஸ் சைஸா தான் இருக்கும். கேட்ச்னு வரப்ப டைரக்ட் மேப்பிங்க்கு அது எப்படி டிவைட் பண்ணிருப்பேன்னா டேக் லைன் நம்பர் பிளாக் ஆர் லைன் ஆஃப்செட். டேக் லைன் அதாவது பிளாக் ஆஃப்செட் வந்து சேமா தான் இருக்கும். பிளாக் ஆஃப்செட் வந்து இதுக்கு சேமா தான் இருக்கும். ஆனா டேகோ லைன் நம்பர் வந்து இந்த பிளாக் நம்பர் இருக்கு இல்லையா, அது வந்து டேக் லைன் நம்பரா டிவைட் ஆயிருக்கும். டேக் அண்ட் லைன் நம்பரா டிவைட் ஆயிருக்கும். ஸோ ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் திஸ் லைக் எப்படி இது நடக்குது என்னன்றது ஓரளவுக்கு நீங்க ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன். சி இதுதான் என்னுடைய மெயின் மெமரி. ஓகே, சிம்பிளா வச்சுக்கலாம். ஐ ஹாவ் சம் 8 blocks வச்சுக்கலாம் மெயின் மெமரியில. ஓகே, ஸோ மெயின் மெமரியில 8 blocks 1 2 3 4 5 இன்னொரு. This is my main memory.
மெயின் மெமரியில 8 பிளாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த 8 பிளாக்ஸ்க்கு நம்பர் பண்றதுக்கு உங்களுக்கு எத்தனை பிட்ஸ் தேவைப்படும்? எத்தனை பிட்ஸ் தேவைப்படும்? 8 பிளாக்ஸை நம்பர் பண்றதுக்கு உங்களுக்கு எத்தனை பிட்ஸ் தேவைப்படும்? 2 பவர் 3 தானே 8. அப்போ 3 பிட்ஸ் போதுமானதா? 3 bits. So 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 and 1 1 1. அப்போ ஒரு பிளாக்கோட சைஸ் நான் இப்போதைக்கு என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 4 வேர்ட்ஸ் எடுத்துக்கிறேன். பிளாக்கோட சைஸ் எவ்வளோ? 4 வேர்ட்ஸ். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W0 1 2 3 4 5 6 7 10 11 இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ ஃபைனலா வந்து W31 வரைக்கும் இருக்கும். மொத்தமா எத்தனை வேர்ட்ஸ்? 32 வேர்ட்ஸ். ஒன்னுத்துல 4 into 8 32 வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு இங்க வந்து W30 W29 29 W28. ஸோ இப்படிதான் வந்து வேர்ட்ஸா ஃபில் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ என்னுடைய கேட்ச் எப்படி இருக்கும்னா, கேட்ச் வந்து நான் 4 லைன்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். கேட்ச் வந்து எனக்கு 4 லைன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வேர்டு 32 இல்லைங்களா? 32க்கு எனக்கு 32 வேர்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு எத்தனை பிட்ஸ் தேவைப்படும்? 2 பவர் 5 இஸ் ஈக்குவல் டு 32. 5 பிட்ஸ். அப்போ மொத்தமா எனக்கு அட்ரஸ் வந்து 5 பிட்ஸ். அந்த 5 பிட் அட்ரஸை நல்லா கவனிங்க. தீஸ் கான்செப்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். 5 பிட் அட்ரஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நான் என்ன சொன்னேன்? பிளாக்கோடைய ஆஃப்செட். ஒன்று வந்து பிளாக்கோடைய ஆஃப்செட். 1 வந்து பிளாக் நம்பர். இன்னொன்று வந்து பிளாக் நம்பர். பிளாக் ஆஃப்செட்ன்றது என்னுடைய பிளாக்கோடைய சைஸ். ஒரு பிளாக்கோடைய சைஸ் என்னது? எத்தனை வேர்ட்ஸ்? 4 வேர்ட்ஸ். 4 வேர்ட்ஸ். அந்த 4 வேர்ட்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு 2 பவர் 2. ஸோ 2 பிட்ஸ். அப்போ என்ன வேர்டு? எந்த வேர்டு? 00 வேர்டா? 01 வேர்டா? 10 வேர்டா? 11 வேர்டா அப்படின்னு 2 பிட்ஸ் வந்து எனக்கு தேவைப்படும். ஸோ பிளாக் ஆப்செட் வந்து 2 பிட்ஸ். பிளாக் நம்பரை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எனக்கு 3 பிட்ஸ். ஸோ மொத்தமா பாருங்க, ஒரு வேர்டு 0வை வந்து என்னுடைய 0 வேர்டை CPU அட்ரஸ் பண்ணதுன்னா அது எப்படி கொடுக்கும்? 0 0 0 0 0. அதே மாதிரி வேர்ட் 30யை வந்து நான் அட்ரஸ் பண்ணேன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி 1 1 1 0 1 0. என்ன அட்ரஸ் CPU 1 1 1 1 0. ஸோ 5 பிட் வேர்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எனக்கு 5 பிட்ஸ். அந்த அட்ரஸை நான் எப்படி டிவைட் பண்றேன்னா, 3 ஃபார் பிளாக் நம்பர், 2 ஃபார் பிளாக் செட். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். I hope you all are able to understand. ஓகேவா? இப்படிதான் என்னுடைய அட்ரஸிங் திங்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து கேட்ச்ல வந்து எனக்கு எத்தனை கேட்ச் லைன்ஸ் இருக்கு? 4 தான் இருக்கு. ஸோ 0 0 0 1 1 0 1 1 போதுமானது. இப்போ CPU வந்து இட் ரிக்வெஸ்ட் ஃபார் த வேர்ட். எந்த வேர்ட் ரிக்வெஸ்ட் பண்ணது? சே ஃபார் எக்ஸாம்பிள் W5 ரிக்வெஸ்ட் பண்றாங்க. W5 அது எங்க இருக்குன்னா இந்த பர்டிகுலர் பிளாக்ல 001ல. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? 1 டிவைடட் மாடுலஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மாடுலஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸ். எத்தனை லைன்ஸ் இருக்கு? 4 லைன்ஸ் இருக்கு. ஸோ வாட் வில் பி த ஆன்சர்? 1 மாடுலஸ் 4 என்ன ஆன்சர் வரும்? 1 மாடுலஸ் 4 என்ன ஆன்சர் வரும்? 1 தான் வரும். ஆப்வியஸா 1 தானே வரும். மாடுலஸ் நத்திங் பட் ரிமைண்டர். மாடுலஸ் இஸ் நத்திங் பட் ரிமைண்டர். So 1 divided by 4 வந்து 4 zeros are 0. So remainder will be 1. So இந்த இடத்துல இந்த பிளாக் வந்து எங்க மேட்ச் ஆகும்னா, இந்த 1 இந்த பொசிஷனுக்கு, இந்த பொசிஷன்ல கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுவீங்க. கிளியரா? அதுதான் வந்து இந்த கேட்ச் லைன். எந்த லைன் நம்பர் இருந்து எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, மெயின் மெமரி பிளாக் அட்ரஸ் மாடுலஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இந்த கேட்ச். பிளாக் அட்ரஸ் இந்த பிளாக்
நம்பர்ஸ்க்கு இதுதான். இதுக்கு வந்து கண்டிப்பா கொஸ்டின்ல இப்படி கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஓகேவா? எந்த பிளாக்கை எந்த கேட்ச் கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கறது இல்லை. தே வில் பி ஆஸ்கிங் கொஸ்டின் ரிகார்டிங் திஸ் டேக் பிட்ஸ் லைன் நம்பர். இந்த எத்தனை பிட்ஸ் இருக்கும் டேக் பிட்ஸ், லைன் நம்பர் எவ்வளோ, எத்தனை பிட்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. Okay, unfortunately, I thought I will be able to explain all the things, but due to short of time, so நம்மளால அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட் திஸ், அட்லீஸ்ட் டைரக்ட் மேப்பிங் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்க 1 வந்துடுச்சு. W4, W5, W6, W7. இப்போ நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் வந்து CPU மறுபடியும் ஒரு வேர்டை ரிக்வெஸ்ட் பண்ண நான் இங்க ஃபில் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ், so that you get a clear idea. This is 13, 14, sorry 14, 15. Okay, this is 16, 17, 18, 19. இங்க வந்து 20, 21, 22, 23, இது 24, 25, 26, 27. இப்போ நெக்ஸ்ட் வந்து சிபி வந்து வேர்ட் 21 ரிக்வெஸ்ட் பண்ணுது. வேர்ட் 21 ரிக்வெஸ்ட் பண்ணுது. வேர்ட் 21 ரிக்வெஸ்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ வேர்ட் 21 ரிக்வெஸ்ட் பண்ணா இப்போ நீங்க கேட்ச் இது 3 பிளாக்ஸும் ஃப்ரீயா தான், 3 லைன்ஸும் ஃப்ரீயா தான் இருக்கு. எங்க கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுவீங்க? என்னது அதோடைய பிளாக் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 101, தட் இஸ் 5. Modulus number of lines in the catch 4. என்ன ஆன்சர் வரும்? 1 தான் வரும். ஃபைன், 1 தான் வரும். அப்ப நான் இது எங்க மேப் பண்ணோம்? இங்கதான் மேப் பண்ணணும். பட் இந்த ஐரனி பாருங்க, எனக்கு மற்ற பிளேசஸ்லாம் ஃப்ரீயா இருக்கு. அதர் பிளேசஸ் ஆர் ஃப்ரீ. ஈவன் தோ அதர் பிளேசஸ் ஆர் ஃப்ரீ, டைரக்ட் மேப்பிங் மெத்தட் நான் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணிட்டனால, ஸோ எனக்கு பிளாக் நம்பர் 1ம் பிளாக் நம்பர் 5ம் சேம் லைனை தான் வந்து பாயிண்ட் பண்ணுது. அப்போ நான் என்ன பண்ணோம், என்கிட்ட வேற வழியே இல்லை. இப்பதான் நான் இந்த வேர்ட் 5க்காக இந்த பிளாக்கை கொண்டு வந்தேன். இந்த பிளாக்கை வெளியே வந்து ஸ்வாப் அவுட் பண்ணிட்டு அப்பதான் இந்த பர்டிகுலர் பிளாக்கை உள்ள கொண்டு வர முடியும். இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டைரக்ட் மேப்பிங் டெக்னிக்ஸ். ஏன்னா ஈவன் தோ த அதர் ஸ்பேசஸ் ஆர் ஃப்ரீ, அப்பவுமே வந்து ஐ ஹாவ் டு வெயிட் ஆர் டிஸ்டர்ப் திஸ் பர்டிகுலர் ஏரியா. ஓகேவா? இதுதான் ஒரு விஷயம். இப்போ இது ஒரு லாஜிக். இதோட ஆன்சர் வந்து, அதாவது இதோட அட்ரஸ் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்ச் இது வந்து டேக் லைன் நம்பர் லைன் ஆஃப்செட். இப்போ நம்மளுடைய எக்ஸாம்பிள்ல 5 பிட் தான். அப்ப எனக்கு லைன் ஆஃப்செட் வந்து சேஞ்ச் ஆகாது. லைன் ஆஃப்செட்ன்றது வந்து இந்த லைன்ல எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு? 4 வேர்ட்ஸ். அதுக்கு 4க்கு வந்து அகைன் 2^2. ஸோ இந்த 2 சேமா தான் இருக்கு. இந்த 3 தான் நான் டேகாவும் லைன் நம்பராவும் டிவைட் பண்ணேன். இந்த டேக் வந்து லைன் நம்பர் வந்து எத்தனை லைன்ஸ் இருக்கு? 4 லைன்ஸ் இருக்கு. 4 லைன்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு அகைன் 2 பிட்ஸ் போதுமானது. 4 லைன்ஸ் ரெப்ரசென்ட் பண்றது 2^2, 2 பிட்ஸ் போதுமானது. ஸோ 2. ரிமைனிங் 1 பிட் வந்து டேக் பிட். எதுக்காக அந்த டேக் பிட்னா நல்லா கவனிங்க. இந்த 0, 1 இருக்கு இல்லையா, அந்த லைன், இட் கேன் ஹேவ் இந்த டூ ஆப்ஷன்ஸ் தான். 2 ஆப்ஷன்ஸ் தான். 0, 1 கேன் ஹேவ் இந்த பிளாக் இருக்கலாம், 0, 1 பிளாக்கா இருக்கலாம், ஒரு 5 பிளாக்கா இருக்கலாம். 1 or 5. இது 2 தானே, 2 தானே. அதே மாதிரி இங்க வந்து 0 பிளாக்கா இருக்கலாம் ஆர் 4ஆ இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2ஆ இருக்கும் ஆர் 6. இதுல வந்து 3 or 7. இந்த பிளாக்ல இந்த பர்டிகுலர் லைனுக்கு தான் மேப் பண்ண முடியும். இது 2 either all 2 தான் இருக்கு. ஸோ 2 கேன் பி ரெப்ரசென்ட் 2^1. டேக் பிட்ஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இந்த பிளாக்கா இல்ல 5th பிளாக்கா. டேக் வந்து என்ன சொல்லும்னா, வெதர் இட் இஸ் ஃபர்ஸ்ட் பிளாக் ஆர் 5th பிளாக் ரெப்ரசென்ட் பண்ணோம். அதனால 1 பிட் இங்க போதுமானது. தட் இஸ் த டேக் பிட். தட் இஸ் த டேக் பிட். இதுதான் வந்து டைரக்ட் மேப்பிங்கோட ஐடியா. ஃபைன். I hope it is clear. Okay. Due to short of time, I could have like இன்னும் elaborate explain பண்ணலாம். But வந்து it's like we are nearly at the end of the session.
ஸோ ஃபுல்லி அசோசியேட்டிவ்ல வந்து நீங்க எதுவுமே கண்டிஷனே கிடையாது, அப்படியே தூக்கி மேப் பண்ணிடுவீங்க, எது ஃப்ரீயா இருக்கோ அது மேப் பண்ணிடுவீங்க. ஸோ அது வந்து அவ்வளோ ஃபீஸிபிள். ஃபுல்லி அசோசியேட்டிவ்ல இருந்து மோஸ்ட்லி கொஷின்ஸே வராது, மோஸ்ட்லி கொஷின்ஸ் டைரக்ட் மேப்பிங் கேவேஸ் செட். அசோசியேட்டிவ்ன்றது வேற டைப் ஆஃப் கொஷின். சரி, இவ்வளோ தூரம் பார்த்துட்டோம். இது வந்து நம்மளால பார்க்க முடியல பெண்டிங். அந்த டைரக்ட் மேப்பிங்ல இருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு கொஷினை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் கொஷின். ஸோ நம்ம கொஷினை பார்த்து தென் வி ஷல் வைண்ட் அப் த செஷன். என்ன டைப் ஆஃப் கொஷின் வரும்? கன்சிடர் a direct mapped cache of size 16 KB. அப்ப என்னோட cache ஓட சைஸ் வந்து 16 கிலோபைட்ஸ். ஓகே, 16 கிலோபைட்ஸ். அண்ட் வித் பிளாக் சைஸ், என்னோட பிளாக் உடைய சைஸ் கொடுத்துருக்காங்க, மெயின் மெமரி சைஸ் கொடுக்கல, பிளாக் உடைய சைஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் சைஸ் வந்து 256 பைட்ஸ். பிளாக் உடைய சைஸ் வந்து 256 பைட்ஸ். ஓகே, மெயின் மெமரி சைஸும் கொடுத்துருக்காங்க. மெயின் மெமரி சைஸ் வந்து மெயின் மெமரியோட சைஸ் வந்து 128 கிலோபைட்ஸ். ஸோ என்ன மெயின் மெமரிக்கு என்ன சைஸோ அதுதான் என்னுடைய அட்ரஸ் பிட் சைஸா இருக்கும். மெயின் மெமரி என்ன சைஸோ அதுதான் என்னுடைய அட்ரஸ் பிட் சைஸா இருக்கும். கண்டிப்பா இல்லையா? ஸோ மெயின் மெமரியை வந்து கன்வெர்ட் பண்ணி பாருங்க. 128 வந்து எப்படி எழுதுவீங்க? 2^7 வந்து 128. கே வந்து கிலோ, ஸோ 2^10. எல்லாமே பைட்ஸ்ல இருக்கு, ஸோ வில் பி ரைட்டிங் இன் பைட்ஸ். வேர்ட்ஸா இருந்தா வேர்ட்ஸ், மோஸ்ட்லி பை இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கிறப்ப பைட்ஸ்ல தான் கேட்பாங்க. ஸோ என்னுடைய மெமரியோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2^17 பைட்ஸ். ஸோ என்னுடைய அட்ரஸ் எவ்வளோ பிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 பிட்ஸ், 0 to 16. All together 17 bits. ஓகேவா? அப்ப இதை நான் ரெண்டா பிரிக்கிறேன். ஒன்னு வந்து பிளாக் ஆஃப்செட், ஒன்னு வந்து பிளாக் நம்பர். பிளாக் ஆஃப்செட் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு? பிளாக்கோட சைஸை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஸோ 256 பைட்ஸ். 256 பைட்ஸ் இஸ் நத்திங் பட் 2^8. அப்போ 8 பிட்ஸ் போதுமானது. 8, தட் இஸ் 8 இல்லையா? அப்போ என்னுடைய பிளாக் நம்பர் மீதி இருக்கிறது எல்லாமே பிளாக் நம்பர் வந்து 9. 17 பிட்ஸ் இல்லையா டோட்டலா? ஸோ 9 வந்து என்னுடைய பிளாக் நம்பரா இருக்கும். எனக்கு இப்ப இது தேவையில்லை. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் பிட்ஸ் இன் டேக். அப்போ எனக்கு கேட்ச் மெமரியை ரெப்ரசென்ட் பண்ற அட்ரஸ் டைப் தான் வேணும். ஓகேவா? ஸோ இந்த லைன் ஆஃப்செட் வந்து சேமாவே இருக்கும். லைன் ஆஃப்செட் வந்து சேமா, வாட் இஸ் ஹியர் தட் வில் பி சேம். ஸோ 8 வந்துருச்சு. இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? நம்பர் ஆஃப் லைன்ஸ். நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் கேட்ச். அதை நான் ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ என்னோட கேட்சோட சைஸ் என்னது? 16 KB. கேட்சோட சைஸ் 16 KB. ஸோ 2^4 into 2^10 bytes. ஸோ இட் இஸ் 2^14 bytes. அப்போ கேட்சோடைய ஒரு பிளாக் சைஸும் இந்த பிளாக் சைஸ் சேம்னு சொன்னேன் இல்லைங்களா? லைன் சைஸ். ஸோ ஒரு பிளாக் தெரிஞ்சா எத்தனை லைன்ஸ் நம்மளால கண்டுபிடிக்கும்? இந்த ஒரு லைனோட சைஸ் தெரிஞ்சா எத்தனை லைன்ஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியும். Fine. So block oda size, line oda size. So I am writing 256 blocks. So 2^14 bytes divided by the 256 என்றதுனால you will be writing 2^8. 2^8. So 14 minus 8 you will be getting 2^6. 2^6. That means மொத்தமா 2^6 lines இருக்கு என்கிட்ட. 2^6 எத்தனை? It is 64 இல்லையா? 64 லைன்ஸ் இருக்கு. 64 லைன்ஸ் இருக்கு. இந்த கேட்ச் மெமரியில 64 லைன்ஸ் இருக்கு. அப்போ அந்த 64 லைன்ஸ் நான் ரெப்ரசென்ட் பண்ண 6 பிட்ஸ் போதுமானது. 6 பிட்ஸ் அவ்வளவுதான். டேக் கால்குலேட் பண்ண சொல்லிருக்கேன். நம்பர் ஆஃப் பிட்ஸ் இன் டேக். மொத்தமா மெஷர்மெண்ட் வந்து 17 பிட்ஸ். அப்போ 17 minus 6 plus 8. 17 minus 14. 17 minus 14 வந்து you will be getting 3. You will be getting 3. அப்போ என்ன tag bit வந்து 3 bits. 3 bits. அவ்வளவுதான். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்கலாம். இது வந்து மேக்ஸிமம். இதுல டிஃபிகல்ட்டி லெவல் மேக்ஸிமம் என்ன கேட்க முடியுமோ அதான் கேட்கலாம். இல்ல ஜென்ரலா தியரிட்டிக்கலாவும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ என்னோட டேக் பிட்ஸ் வந்து சைஸ் வந்து 3. இதுதான் ஆன்சர். டேக் டைரக்டரி சைஸ் என்னன்னா, டேகை மெயின்டைன் பண்றதுக்கு தனியா ஒரு டைரக்டரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு லைனுக்கும் டேக் இருக்கும் இல்லையா? ஒரு லைனுக்கும் டேக் இருக்கும். ஸோ டேக் டைரக்டரி சைஸ் வந்து டேக் பிட் இன்டு நம்பர் ஆஃப் லைன்ஸ். Tag bit into number of lines.
Okay, va? So that is nothing but 3 into number of lines on the 2 power 6. So 3 into 64 is equal to 192. அப்போ என்னோட tag directory size வந்து 192. இதுதான் answer. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி டேக் பிட்ஸ் கண்டுபிடிக்கிறது இல்ல இதை வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைன் நம்பர்ஸ் இந்த இண்டெக்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இதே மாதிரி கேவே செட் அசோசியேட்டிவ்ல வந்து அது கொஞ்சம் வேரி ஆகும். அதாவது டைரக்டாவும் இல்லாம ஃபுல்லி அசோசியேட்டிவ் மேப்பிங்கும் இல்லாம இன் பிட்வீன் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ டைம் பெர்மிட் பண்ணல. வில் லேர்ன் சம் அதர் டே. I hope this question and the concept which was taught today is clear. So we are at the end of the session. If you are having any doubt, ஏதாவது இருந்தா வந்து you can post your queries in the chat box. We shall end up the session. Fine. And if you are interested and if you are having any further query, so நான் நிறைய questions தான் கொண்டு வந்தேன் to discuss whatever. So you can contact this number in this particular slide. Fine. Thank you so much for your patient listening. Any queries? Anything? Feel free to reach out. Number of faculties to NLCS class. Maybe 3 or 4 இருப்பாங்க ma'am. Okay. மைக்ரோப்ராசஸர் வந்து ஸ்பெசிஃபிக்கா இல்ல மேம். மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மைக்ரோப்ராசஸர் இல்ல. ஸ்பெசிஃபிக்கா 8086 8085 அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. Thank you so much. Have a nice dinner. Good night.